Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஆல்ரெடி KSB பத்தி நிறைய வீடியோஸ் போட்டோம். இப்போ KSBல 2024க்கான சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் அப்ரூவல் ஒரு சைடுல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், நம்ம எப்போ அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி முழு டீடைல் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் இந்த விஷயத்தை பகிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறேன், எப்போவுமே KSB நீங்கள் சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் அப் டு ஹவுல்தார் ரேங்க் ஜேசிசாப் இதில் அப்ளை பண்ண முடியாது. அப் டு ஹவுல்தார் ரேங்க் வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் கரெக்டாக அப்ளை பண்ணிடணும். அதுவும் ஸ்டார்டிங்லேயே அப்ளை பண்ணிடணும் அப்படிங்கிற விஷயத்த நான் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். அது ஏன்னா இப்போ நான் சொல்கிறேன், இப்போ 2024 உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த வருஷம் தான் ஃபைனான்ஷியல் 2024. இப்போ இந்த இயர் நான் எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் KSBயில் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த வருஷம் எந்த வருஷம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த வருஷத்தோட இயர் முன்னாடி இருக்கும். சரியா? உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் முன்னாடி 23, 24, 22 அப்படின்னு இருக்கும். அப்படின்னா அந்த வருஷத்துக்கான நீங்கள் CA அப்ளை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இப்போ நான் என்னோடய சொந்த அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 2024 நான் ஸ்டார்டிங்லேயே அப்ளை பண்ணிட்டேன். ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல்லையே 1 ஏப்ரல்லேருந்து வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். அதனால் யாரெல்லாம் நீங்கள் KSBயில் அப்ளை பண்ணணும் விருப்பப்படுறீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பேசிக்காக 2 டாக்குமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு தேவை. ஸ்கூல் மார்க் ஷீட் அண்ட் போனஃபைட், இது 2 தான் தேவை. மிச்சம் எல்லா டாக்குமெண்ட்டுமே உங்கள் பழைய அப்ளிகேஷனில் இருந்தே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த 2 டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஸ்கூல்லேருந்து கரெக்டாக வாங்கிட்டீங்கன்னா போனஃபைடையும் மார்க் ஷீட்டையும் நம்ம உடனே அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் மேக்ஸிமம் ஏப்ரல் 1 ஏப்ரல் 10 15 நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அப்படி ரொம்ப உங்களுக்கு லேட் ஆகுது, ஒரு சில ஸ்கூலில் கொடுக்க மாட்டேன்றாங்க, லேட் ஆகுது அப்படின்னா மே மாதத்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அப்படி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன பெனிஃபிட்ஸ் ஆகும்னு நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். இந்த வருஷத்துக்கான CA அடுத்த வருஷமே நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது இப்போ நீங்கள் வர 2025 நீங்கள் மேக்குள்ளே அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா 2026 அதிகபட்சம் பிப்ரவரி அல்லது மார்ச்க்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இதுதான் நான் அந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்கன்னா விட்டுடுறாங்க. செப்டம்பர் தான் அதுக்கு லாஸ்ட் டேட். அந்த செப்டம்பர் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு 25க்கு மேலே அப்ளை பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிறதுக்கு அங்கிட்டு ஒரு 2 வருஷம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2025 இந்த வருஷம் நீங்கள் செப்டம்பரில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக செப்டம்பர் 25 நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் கிட்டத்தட்ட 3 லட்சம் அப்ளிகேஷன் நம்பரை தாண்டிடும். அப்படி தாண்டும்போது உங்களுக்கான இந்த வருஷத்துக்கான, அதாவது உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் 25ன்னு எழுதியிருக்கும், இந்த வருஷத்துக்கான அமௌண்ட் 2027 மார்ச்சில் கிடைக்கும். சரியா? அதுக்கு முன்னாடி கிடைக்குங்கிற வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 25ல் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா 26லையும் கிடைக்காது, 27 மார்ச் ஆயிரும். சரியா? அப்போயாவது உங்களுக்கு கிடைக்கிறதா இல்லை இன்னும் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் கெட். இந்த KSBயை பொறுத்தளவு யாரோட அப்ளிகேஷன் நம்பர் முன்னாடி இருக்கோ அவங்க அப்சர்வேஷன்லாம் கிளாரிஃபை பண்ணி KSBக்கு அனுப்பிச்சிட்டாங்களோ அவங்களுக்கு தான் பணம் முன்னாடி கிடைப்பாங்க. இது மெரிட் லிஸ்ட் கிடையாது, எந்த சீனியாரிட்டியும் கிடையாது. அப்ளிகேஷன் முன்னாடி போட்டிங்கன்னா பணம் உங்களுக்கு முன்னாடி கிடைக்கும். அப்ளிகேஷன் நீங்கள் லேட்டாக போட்டிங்க அப்படின்னீங்கன்னா பணம் உங்களுக்கு லேட்டாக கிடைக்கும். இதான் இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறேன். மேக்ஸிமம் எல்லாருமே ஏப்ரல் அல்லது மே இந்த டயத்தில் நீங்கள் KSBயில் பதிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வருஷமே, அதாவது அந்த டிசம்பர் முடிஞ்சு மார்ச்லேயே உங்களுக்கு 100% பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதான் நான் இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி KSB நீங்கள் பதியும் போகும்போது சரியான இடத்துலையும் அந்த விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்டையும் பதிங்க. ஏன்னா அதை நீங்கள் ட்ராக் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்லையோ இல்லை நீங்களே பதிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் யாருமே ட்ராக் பண்ண மாட்டீங்க. அப்படி ஏதாவது ட்ராக் பண்ணல அப்படின்னீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சபட்சம் நல்லா தெரிஞ்சவங்கள்ட்டையோ இல்லை நம்மளை மாதிரி ஆள்கிட்டையோ அவங்கக்கிட்ட நீங்கள் பதிஞ்சு வச்சுக்கோங்க. பதிஞ்சு வச்சிங்கன்னா அந்த ட்ராக் அப்ளிகேஷனை வச்சு நம்ம KSB வரைக்கும் அந்த அப்ளிகேஷனை மேக்ஸிமம் நம்ம ட்ராக் பண்ணுவோம். உங்களுக்கும் இண்டிவிஜுவலாகவும் SMS-ஆகவும் வரும், ப்ளஸ் இமெயிலாகவும் வரும். ஏதாவது அப்சர்வேஷன் வந்துச்சு இல்லை ரெக்கமெண்ட் வந்துச்சு அப்படின்னீங்கன்னா அதை வச்சு நீங்கள் அடுத்தடுத்து என்ன ஃபர்தராக அப்டேட் பண்ண முடியுமோ, அவங்க என்ன அப்சர்வேஷன் கேட்டிருக்காங்களோ அந்த அப்சர்வேஷனை நீங்கள் வச்சு அதை அப்டேட் பண்ணிக்கணும்.
இதான் இந்த வீடியோ மூலமாக நம்ம கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க, ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் தான் கமெண்ட் பண்ணுறாங்க. அப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் அடுத்தடுத்து இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.